வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸை பத்தி அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து லேட்டரான வீடியோல வந்து பார்த்துப்போம். இன்னைக்கான நாள்ல உங்களோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்து இருக்கிறது, ஆர்பிஎஸ்ஜி வெஞ்சர்ஸ் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இந்த கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. ₹1000 வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து எவ்வளவு அப்படின்னா, ₹3300 கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனியா இருக்காங்க. ரொம்பவே ஸ்மால் கேப் கம்பெனி. அப்புறம் இந்த கம்பெனி வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த கம்பெனி மல்டிபிள் ஆஃப் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பவர் செக்டர்ல இருக்காங்க, ஐடி செக்டர்ல இருக்காங்க, மீடியா செக்டர்ல இருக்காங்க, ஐபிஎல் டீம்லாம் வேற இங்க பிரான்ச்சைசிக்காக ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்த கம்பெனி நிறைய பிசினஸ்ல வந்து இருக்காங்க. சோ இதுல எந்த பிசினஸ்ல அவங்க ஆக்சுவலா வந்து ப்ராஃபிட் மேக் பண்றாங்கன்றது இன்னும் தெரிய வராம தான் வந்து இருக்கு. சோ அவங்களோட அந்த புக்லயே வந்து அதை கிளியரா வந்து நோட் பண்றது இல்ல. சோ இதனால இந்த கம்பெனி பக்கம் போகும்போது பெட்டரா வந்து இருக்கு. மீடியா அண்ட் இங்க ஸ்போர்ட்ஸ் பொறுத்தல அதிகமான ஸ்பெண்டிங்க வர பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த கம்பெனி பக்கம் போகாம இருப்போம். அதுதான் நமக்கு பெட்டராவும் வந்திருக்கு. அடுத்தது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கம்பெனி ₹200 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு பிசினஸ் பக்கமும் நம்ம இப்போதைக்கு போகாம இருக்கிறதே பெட்டரா வந்திருக்கு. 3 வருஷத்துக்கு இந்த ஒரு பிசினஸ் வந்து இதே மாதிரியான அந்த ஒரு பீரியட்ல வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதாவது சிக்லிக்கலா ₹200 இருந்து ₹300 இதே ஒரு ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் எவையாவே இருக்கு. என்ன ரீசன்ஸ் அப்படின்னா, கிராஸ் என்பிஏ வந்து 5% கிட்ட வந்து இருக்கு. அதிகமான கிராஸ் என்பிஏ வந்து இருக்கு. இது வந்து என்பிஎஃப்சி கம்பெனில இருக்கிறதுல அதிகமா வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து பேக் பிசினஸ் தான் வந்து இங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் பிசினஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்களா, அதுல நிறைய அன்செக்யூர்டான லோன்ஸ் வந்து தராங்க. ஒரே ஆளுக்கு மல்டிபிள் ஆஃப் லோன்ஸ் வர தந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இங்க வந்து டர்ன் ஓவர் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணப்படல. ஸோ அதனால இந்த கம்பெனியோட பிசினஸ் இப்போதைக்கு சவுண்ட்ஸ்லாம் வந்து கிடையாது. லாஸும் வேற மேக் பண்ணிருக்காங்க. ₹100 கோடி மேல இங்க ஒரு குவார்டர்ல வந்து லாஸ் மேக் பண்ணிருக்காங்க. ஸோ லாசஸ் வேற கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனால இந்த பிசினஸ் வந்து டர்ன் ஓவர் ஆக ஆரம்பிக்கல. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் இங்க வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு. ஸோ நெகட்டிவான ஒரு பிசினஸ் தான் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு. இது எப்போ பாசிட்டிவா மாறும் அப்படின்னா, இப்போ அந்த HDFC பேங்க்ல இருந்து புது ஆள் ஒருத்தவங்க வரப்போறேன்னு சொன்னாங்களே, அவர் உள்ள வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த ஒரு பிசினஸ் வந்து டர்ன் ஓவர் பண்ணி ஆக்சுவலா அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இங்க அதிகமா காமிக்க ஆரம்பிக்கும் போது, பிளஸ்ல வந்து காமிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கம்பெனியோட பிசினஸ் சவுண்ட்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போதைக்கு நெகட்டிவா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி பிசினஸ் பக்கம் நம்ம போகாம இருக்கிறதே பெட்டரா வந்து இருக்கு. அதே மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு வந்து இந்த ஒரு கம்பெனி இதே மாதிரி சிக்லிக்கலா தான் வந்து இருக்கும். பட் ஆனா இது ஹை ரிஸ்க் தான். நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு ஹை ரிவார்ட் கிடைக்கிறதுனா சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா ஹை பெயின் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. அடுத்த கம்பெனி லார்சன் அண்ட் டூப்ரோ வந்து இருக்கு. 29 பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் வந்து ₹3500 கிலோ போச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பீரியட்ல வந்து இருக்கும். இந்த கம்பெனி பிசினஸ் ₹3500 போறதுக்கான சான்சஸ் எவையாவே வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியால இன்னும் அந்த கான்ஃபிளிக்ட் வந்து போயிட்டு தான் இருக்கு. இன்னும் வார் சொன்னாலும் கண்டினியூ ஆகிட்டு தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா அடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அடுத்தது அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி கம்பெனி வந்து இருக்கு. ₹700 சில்லறல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 17 வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் பத்தில இப்ப கன்சிடர் பண்ற ஸ்டேஜ் தான் வந்திருக்கு. ஆவரேஜ் பண்ணலாமான்னு கேட்டீங்க, தாராளமா வந்து பண்ணலாம். பட் ஆனா இந்த கம்பெனில இருக்க நெகட்டிவான விஷயம் என்ன, ஏன் இந்த ஸ்டாக் இறங்குது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுட்டு பண்ணும்போது பெட்டரா இருக்கும். ஏன் இந்த ஸ்டாக் இறங்குது அப்படின்னா, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸா இருக்கட்டும், அது ரெண்டுமே 20% வந்து இறங்குது. என்ன ரீசன் அப்படின்னா, மார்ஜின் வந்து மேக் பண்ண முடியல. ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனில ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியல. கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்டா வந்து என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியோட கோர் பிசினஸ் வந்து இன்னும் லெட் ஆசிட் பேட்டரிஸ் தான் வந்து இருக்கு. 90 to 95% ஆஃப் த ரெவன்யூ அங்க இருந்தா வருது. பட் ஆனா இப்போ ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே லித்தியம் அயன் பேட்டரிஸ் அப்புறம் வந்து EV பேட்டரிக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த கம்பெனி பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆனா அதுல இருந்து இன்னும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கல. அது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த 90% ஆஃப் த ரெவன்யூ இந்த கோர் பிசினஸ்ல இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகி இந்த EV பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரிக்கு வரும்போது இந்த கம்பெனியோட பிசினஸ் இன்னும் சவுண்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு கம்பெனி இது வந்து செகண்ட். தேர்டா வந்து இருக்குது காம்படிஷன் ஹெவியா வந்து இருக்கு. எக்ஸைட்ன்ற கம்பெனி வந்து சூப்பராகவே அவங்களும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த EV பேட்டரிக்கான அந்த ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதுமே லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கு. பட் ஆனா அங்க கோர் பிசினஸ்ல இருந்து வர ரெவன்யூ எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் அமராஜா கம்பெனியுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு கம்பெனி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேல்யூஷன் சீப்பா கிடைக்குது, அமராஜா கிடைக்குது. அதனால நம்ம அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். எக்ஸைட் வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் காம்படிஷனே ஹெவியா வந்து இருக்கு. எக்ஸைட் வந்து இருக்காங்க. அப்புறம் குளோபல் பிளேயர்ஸ் BYD எல்லாம் வர உள்ள வராங்க. அண்ட் தென் புது என்ட்ரியான ரிலையன்ஸ் அண்ட் தென் டாட்டாவும் வந்து உள்ள வர போறாங்க. அதானிலாம் வர உள்ள போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓலாலாம் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ் ஓல்டு பிசினஸ் தான். பட் ஆனா இப்போ வந்து நியூ பிசினஸ் நோக்கி அந்த ஃபியூச்சர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கம்பெனி வந்து டர்ன் ஓவர் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஒரு பிளஸான சைன் வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்தது ITC கம்பெனி எப்பவும் போல லிஸ்ட்ல வந்து இருக்கு. ₹293 இருக்கு. தாராளமா பல்க் மோட்லயே வந்து போகலாம். ஸோ இது வந்து சிப் மோட்ல போறதா ஓகே தான், பல்க் மோட்ல போறதா ஓகே தான். ஸோ இதுல இருந்து ஆக்சுவலா ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். அதை நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு கிளாரிட்டி வந்து தெரிய வரும். அடுத்தது PG இன்வெர்ட்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டுக்காக பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். ₹91 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் 9.76 வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 10% டிவிடெண்ட் ஈல்டாவே வந்து கிடைச்சிருது. நம்ம ஒரு ₹100 கொடுத்தோம் அப்படின்னா ₹10 இயர்லி வந்து கொடுக்குறாங்க. FD விட அதிகமா கிடைக்குது. ஸோ அதனால நம்ம PG இன்வெர்ட்டை கன்சிடர் பண்றது பெட்டரா தான் இருக்கு. அடுத்தது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு. ₹61 ட்ரேட் இருக்கு. தாராளமா கன்சிடர் பண்ணலாம். 1-2 நம்பர் தான் போனோம். பல்க் மோட்ல வந்து போக தேவையில்ல. அடுத்தது KEC இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி பிசினஸ் ஃபுல்லாவே இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்பி தான் வந்திருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 26 வந்திருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. இந்த ஒரு பிசினஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பிரைஸ் ட்ரெயினிங்ஸே வந்து 15 தான் வந்திருக்கு. பட் ஆனா எல்லா பிசினஸுமே 15க்கு மேல தான் பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிசினஸ்மே KEC இன்டர்நேஷனல் 26 வந்து இருக்கு.
அதனால கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்திருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்திருக்கும். ஸோ இந்த கம்பெனி அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்தா வந்து வருது. ஸோ அதனால பேமெண்ட் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனிக்கு அதே தான். அப்புறம் இங்க கல்பட்டாரு லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இது வந்து இப்பதான் ஐபிஓ வந்து போட்டாங்க. இந்த கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து அதிகமான கடன் இருக்காங்க. மல்டிபிள் குவார்டர்ஸ் வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஐபிஓ போட்டு உள்ள வந்தாங்க. இந்த ஒரு கம்பெனியை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க. அந்த லாஸ் வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இங்க ஐபிஓ வந்து வந்தாங்க. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். கேஎஸ் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூஷன் கம்மியா கிடைச்சு அப்படின்னா அந்த டைம்ல கூட பாத்துக்கலாம். கல்பட்டாரு லிமிடெட்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி. இந்த ஒரு கம்பெனியுமே பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 26 வந்து இருக்கு. ஸோ இதுல எப்படி நம்ம கேஎஸ் இன்டர்நேஷனல் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு பிசினஸ்மே அதிகமான ஆர்டர்ஸ் வந்து வருது. இங்க பவர் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ல இருந்து தான் வந்து அது ஃபுல்லாவே கவர்மெண்ட் கிட்ட தான் வந்திருக்கு. 80 to 85% ஆஃப் ரெவன்யூ அங்க இருந்தா வந்து வருது. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து பேமெண்ட் கொடுக்குறதுல டிலே வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலா பேமெண்ட் வந்து கிடைக்கிறது நார்மலா இந்த இபிசி கம்பெனிஸ்க்கு டிலேவா தான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால எதிர்பார்த்த நேரத்தில் பேமெண்ட் வந்து வராது, ப்ராஃபிட் வந்து காமிக்க முடியாது. ஸோ அதனால இதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஸோ இபிசி கம்பெனிஸ் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இன்னும் பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து கீழே இறங்கும்போது கன்சிடர் பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் 15 தான். பட் ஆனால் இப்போ எல்லா கம்பெனிஸுமே ட்ரேட் ஆகுது, 20க்கு மேல வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் இந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்கு. அந்த இந்த கம்பெனி மார்க்கெட் கேப்மே 1000 கோடி ரூபாய் தான். ஸோ அதனால இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்ல. அடுத்து லட்சுமி மிஷின் ஒர்க்ஸ் லிமிடெட் கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. LMW லிமிடெட். ஸோ இந்த ஒரு கம்பெனியோட அந்த பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் 108 வந்து இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா வந்து இந்த ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இது எப்ப பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து கரெக்ட் ஆகுதோ அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம். ஏன் பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இந்த கம்பெனி இது 78% வந்து விழுந்திருக்கு. ஒரு ஷேருக்கு இந்த கம்பெனி ஏர்னிங்ஸ் பண்றது கம்மியா இருக்கு. அது எப்ப அதிகமா ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறானோ அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணியே வைப்போம். அடுத்தது கேபி டெக்னாலஜிஸ். இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 25 வந்து இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணதால வெயிட் பண்ணியா வந்து பார்ப்போம். அப்புறம் இங்க ஆட்டோமொபைல் பிசினஸ் யாருமே வந்து ஆர்டர்ஸ் வர தர மாட்டேங்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. அடுத்தது ஆரக்கல் ஃபைனான்சியல் சர்வீசஸ் கம்பெனி வந்து இருக்கு. இது வந்து 7,000 ரூபாயில வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 25 வந்து இருக்கு. ஸோ இதுவுமே கொஞ்சம் கீழே இறங்குறது நம்ம கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். ஆவரேஜா இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிறது 23 பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குச்சு அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும். இப்போ 25 வந்து இருக்கு. 22க்கு வரும்போது கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். அப்படின்னா ஒரு 6,000 ரூபாய் கீழே இறங்கட்டும். அந்த டைம்ல பாத்துக்கலாம். இப்போ 7,000 ரூபாய் வந்து இருக்கு. அடுத்ததா நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஒரு கம்பெனி காஸ்ட்லியா தான் இருக்கு. கன்சிடர் பண்ண தேவை ரொம்ப காஸ்ட்லியா வந்து இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கு. அடுத்ததா டாடா எலக்ஸி 41 பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா பிசி ஜுவல்லர்ஸ் கம்பெனி 8 ரூபாய் வந்து இருக்கு. 19 ரூபாய் வரைக்கும் போகுது. திரும்ப 8 ரூபாய்க்கு வந்து வருது. 7 ரூபாய் வரைக்கும் போகுது. இந்த ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் இதே மாதிரி தான் வந்து இருக்கும். பெருசா அந்த அளவுக்கு growth வந்து இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக் வந்து சேல் பண்றாங்க. நெகட்டிவான விஷயங்கள் நிறைய வந்து இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்கை சேல் பண்றாங்க. அப்புறம் இந்த கம்பெனிக்கு கடன் வந்து அதிகமா இருக்கு. சேல்ஸ் வந்து பொறுத்தல அதிகமான சேல்ஸ் வந்து காமிக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. ஏற்கனவே இந்த கம்பெனி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வேற ஃபேஸ் பண்ணாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரஸ்ட் வந்து இங்க இழந்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே திரும்ப கம்பேக் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனி பக்கம் இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. இப்போதைக்கு பிரைஸ் எல்லாமே சூப்பரா இருக்க மாதிரி இருந்தால் கூட இந்த ஒரு கம்பெனி பக்கம் போகாம இருக்குது. இப்போதைக்கு பெட்டரா தான் வந்திருக்கு. வெயிட் பண்ணி கூட பார்க்க வேணாம். இது வந்து ஸ்கிப் மோட்லயே வந்து வைப்போம். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கூட நம்ம வேற கம்பெனிஸ் பெட்டரா இருக்கும்போது பாத்துக்கலாம். அடுத்ததா சென்கோ கோல்ட் கம்பெனி 289 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து இதுவுமே 9 வந்து இருக்கு. ஸோ இதுவுமே பிசி ஜுவல்லர்ஸ் மாதிரி வேல்யூஷன் கம்மியா இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதை கன்சிடர் பண்ண தேவை. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு கடன் வந்து அதிகமா இருக்கு. 21,000 கோடி ரூபாய் டோட்டல் டெப்ட் வந்திருக்கு. நெட் டெப்டா பார்த்தாலுமே 15,000 கோடி ரூபாய் இருக்கு. கோல்ட் கம்பெனிஸை பொறுத்தல, கோல்ட் ஜுவல்லரி கம்பெனிஸை பொறுத்தல இன்வென்ட்ரி வந்து அதிகமா இருக்கும். இந்த கம்பெனியோட இன்வென்ட்ரி வந்து வெறும் 6 மாசத்துக்கு தான் வந்து இருக்கு. ஸோ கோல்டு வந்து திரும்ப வாங்கணும் அப்படின்னா அதிகம் இன்னும் கடன் வந்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனியோட பிசினஸ்ல நெகட்டிவ் வந்து அதிகமா இருக்கு. வெஸ்ட் பெங்கால் இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க. 70% கிட்ட ரெவன்யூ வந்து வெஸ்ட் பெங்கால் இருந்து மட்டுமே ஜென்ரேட் பண்றாங்க. அங்கே அதிகமான சோர்ஸ் வந்து இருக்கு. அங்க அதிகமா சோர்ஸ் இருந்தா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமா, இல்ல தமிழ்நாடு இல்லை அப்படின்னா சவுதர்ன் ரீஜன்ல இருந்தா ஜென்ரேட் ஆகுமான்றது நமக்கே தெரியும். ஸோ இங்கெல்லாம் அந்த அளவுக்கு சோர்ஸ் வந்து கிடையாது. அதனால இந்த கம்பெனி பிசினஸ் நெகட்டிவா தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கறதே பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா மெர்க்குரி ஈவி டெக்ன்ற கம்பெனி 24 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து 80 கிட்ட வந்திருக்கு. மார்க்கெட் கேப்மே 500 கோடி ரூபாய் தான். ரொம்ப சின்ன கம்பெனி. இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே பெட்டரா வந்திருக்கு. இதை பத்தி டீடைலான அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்த கம்பெனி யாரு, எங்க ஆரம்பிச்சாங்க, ஒரு 10 வருஷம் ட்ராக் ரெக்கார்டு வந்து இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்புறம் அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் புக் பேலன்ஸ் ஷீட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 5,000 கோடி ரூபாய் கீழே ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னாலே அதை நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் யாரு, அண்ட் தென் ப்ரொமோட்டர் இல்லை அப்படின்னா அதை யாரை பார்த்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட் சிஓ வந்து எப்படி இருக்காங்க, லாஸ்ட் ஒரு 10 வருஷம் எப்படி வந்து ரன் பண்ணாங்க, அந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, ஆக்சுவலா அந்த கம்பெனியோட பிசினஸ் எங்க ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கணும். எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு கன்சிடர் பண்ணாதான் அதில் பெட்டரா வந்திருக்கும். இல்ல அப்படின்னா தெரியாம உள்ள போய் மாட்டிப்போம். அடுத்ததா டாடா கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் 1000 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து 71 வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்ததா டாடா கெமிக்கல்ஸ் 652 ரூபாய் இருக்கு. பிரைஸ் வந்து இங்க அதிகமா தான் வந்திருக்கு. இதுமே நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். பிரைஸ் வந்து 61 வந்திருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்திருக்கு. அடுத்ததா கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் கம்பெனி ஸ்டாக் பிரைஸ் வந்து 60 வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணிக்கிட்டு பெட்டரா வந்திருக்கு. டிசிஎஸ் வந்து பிரைஸ் வந்து 17 வந்திருக்கு. ஸோ தாராளமா கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஐடி ஸ்டாக்ஸுமே பல்க் மோட்ல வந்து போக தேவை, எல்லாமே 1-2 மாதிரி போகும். டிசிஎஸ் வந்து 17 வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து 18 வந்திருக்கு. கன்சிடர் பண்ணிக்கலாம்.
எக்ஸல் டெக் வந்து 22 இருக்கு, கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் கன்சிடர் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். விப்ரோ வந்து இங்க 15 பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து இருக்கு. இது வந்து டர்ன் ஓவர் ஆகணும், ஒரு 3 வருஷத்துக்கு கிட்ட வந்து டர்ன் ஓவர் ஆகிறதுக்கான ஸ்டேஜ் வந்து இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு உடனே ரிசல்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அதாவது இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸ் வந்து தூக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பேசிட்டு இருக்காங்களே. ஸோ இந்த ஒரு பிசினஸ் எல்லாமே சவுண்ட்ஃபுல்லா இருக்குன்னும் போது டிசிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கவர் வந்து ஆகும். அதுக்கப்புறமா இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து ஆகும். லாஸ்டா தான் விப்ரோ கம்பெனி வந்து ஆகும். ஏன் அப்படின்னா டர்ன் ஓவர் ஆகுதுக்கான ஸ்டேஜஸ் வந்து கொஞ்சம் வந்து இங்க அதிகமா இருக்கு. ஸோ அதனால இது வந்து பிரைஸ் 15 இருக்குன்ற ரீசனால இது வந்து பல்க் மோட்ல போக தேவை, 1-2 மாதிரியே போகும். டெக் மஹிந்திரா வந்து இங்க 29 இருக்கு, ஸ்கிப் பண்ணிப்போம். எல்டிஐ மைண்ட்ரி வந்து 24 வந்திருக்கு, இதுவுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கிது பெட்டரா வந்திருக்கு, 20 கீழே வரட்டும். பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் வந்து 45 இருக்கு, ஸ்கிப் பண்ணிக்கிது பெட்டரா இருக்கு. எம்ஃபாசிஸ் கம்பெனி வந்து 23 இருக்கு, இதுவுமே 20 கீழே வந்தா பாத்துக்கலாம். கோஃபோர்ஜ் 32 ஸ்கிப் பண்ணிக்கலாம். எக்ஸாவே டெக்னாலஜிஸ் வந்து 18 வந்து இருக்கு. ஸோ இதை நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னால கூட இதை விட பெட்டராகவே உங்களுக்கு வந்து இங்க டாப் 4 கம்பெனிஸ் இருக்கு. அதை நீங்க கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கும் மேல உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னா எக்ஸாவே பக்கம் வந்து பார்க்கலாம். டாடா எலக்ஸி நம்ம பார்த்துட்டோம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேபி டெக்னாலஜிஸ் 25 ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஃப்ராக்டல்ன்ற கம்பெனி இருக்கு, 65 பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ ஸ்கிப் பண்ணியது பெட்டரா வந்து இருக்கு. சென்சார் டெக் வந்து இங்க 16 வந்து இருக்கு, பட் ஆனால் இதை பத்தி டீடைலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எனக்கு இதை பத்தி பெருசா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடையாது. ஒருவேளை நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அந்த 4 கம்பெனிஸை தாண்டி இதை பத்தி டீடைலா ஸ்டடி பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்ன மாதிரியான ரெவன்யூ மேக் பண்றாங்க அப்படின்றத வந்து பாருங்க. ப்ராடக்ட் என்ன டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு பாருங்க. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பார்க்க போகிறது பெட்டரா இருக்கு. பிர்லா சாஃப்ட்டுக்குமே அதே மாதிரி தான். ஸோ அதையுமே நீங்க வந்து டீடைலா ஸ்டடி பண்ணிட்டு உள்ள போகிறது பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததான் இன்டெலெக்ட் டிசைன் வந்து இருக்கு 24, கொஞ்சம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். சொனாடா சாஃப்ட்வேருக்குமே சேம் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த ரெவன்யூ வந்து எப்படி மேக் பண்றாங்கன்றத வந்து பாருங்க, அதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ இந்த கம்பெனிஸோட பிசினஸ் இப்படி பார்த்தா உங்களுக்கு பெட்டரா வந்து இருக்கும். நம்ம ஏன் அந்த டாப் 4 கம்பெனிஸ் அதிகமாக கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அவங்க அதிகமான ரெவன்யூ டாலர்ல எடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால அந்த கம்பெனிஸ் இப்போ இருக்க ரெவன்யூ அப்படியே மேக் பண்ணாலும் கூட ருபி டிப்ரிசியேஷன் ஆகிற ரீசனால ப்ராஃபிட் வந்து அதிகமாக ஆக ஆரம்பிக்கும். இதை பத்தி நம்ம டாலர் எர்னிங்ஸ் கம்பெனி ஏன் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல பார்த்துருப்போம். அதை நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் டாப் 4 கம்பெனிஸ் கன்சிடர் பண்ணுறது பெட்டரா இருக்குன்றதே தெரியும். ஸோ அதனால இப்போ நம்ம பார்க்குற இந்த சொனாடா சாஃப்ட்வேர் கீழே இருக்க கம்பெனிஸ் எல்லாமே இங்க வேல்யூஷன்ஸ் வந்து கம்மியா இருந்தால் கூட இதுல இந்த கம்பெனிஸோட ரெவன்யூ எல்லாமே டாலர்ல அதிகமாக ஏன் பண்ணாங்க அப்படின்னா அப்ப நீங்க கன்சிடர் பண்ணீங்க. டாலர் ஆர் யூரோல அதிகமாக ஏன் பண்ணும்போது கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு பெட்டரா வந்திருக்கு. லேட்டன்ட் வியூ கம்பெனி வந்து 32 இருக்கு, ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டரா வந்திருக்கு. நியூ ஜென் சாஃப்ட்வேர் கம்பெனி 19 வந்திருக்கு. ஸோ இதை நம்ம சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் வந்து ஸ்மால் கேப் கம்பெனி, கொஞ்சம் டீடைலா ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் நீங்க கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இது கீழே இருக்க கம்பெனிஸ் இங்க ஆரோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு, அப்புறம் ஏஎஸ் டெக்னாலஜிஸ் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இதை பத்திலாம் டீடைலான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடையாது. ஆப்பியஸ்ட் மைண்ட்ஸோட அது கீழே இருக்க கம்பெனிஸ் எதுவுமே எனக்கு வந்து டீடைலான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஸோ அதோட ஸ்கிப் பண்ணிப்போம். நம்ம இந்த 20 ஸ்டாக்ஸை பொறுத்த அளவுல இங்க டாப் 4 நம்ம வந்து கண்ண மூடிட்டு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க வந்து பிரைஸ் வந்து கரெக்டா இருக்கும்போது மீதி இருக்க கம்பெனிஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது டாப் 10 கூட ஓகே தான். அது கீழே இருக்க கம்பெனிஸ் எல்லாமே நீங்க பார்க்கும்போது அந்த கம்பெனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்கன்றத பார்த்துட்டு கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்துருக்கு. ஸோ இதை தாண்டி இருக்க லாஸ்டான கொஸ்டின்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா பிரமல் ஃபார்மா பத்தி கேட்டு இருக்கீங்க. பிரமல் ஃபார்மா கம்பெனில பிரச்சனை வந்து இருக்கு. Q2ல லாஸ் வந்து மேக் பண்ணாங்க. இந்த கம்பெனி 99 கோடி ரூபாய் கிட்ட லாஸ் வந்து மேக் பண்ணாங்க. Q3லயுமே 100 கோடி ரூபாய்க்கு வந்து லாஸ் வந்து மேக் பண்ணாங்க. இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் வந்து CDMOன்ற ஒரு பிசினஸ் வந்து இருக்கு. அந்த பிசினஸ்ல அதிகமான கிளைண்ட்ஸ் வந்து உள்ள வர மாட்டேங்கிறாங்க, அதிகமான ஆர்டர்ஸ் வந்து வர மாட்டேங்குது, டிமாண்ட் வந்து வீக்கா இருக்கு. ஸோ அதனால பிரமல் ஃபார்மா கம்பெனி ப்ரெஷர்ல தான் இருக்கு. அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவை, ஸ்கிப் பண்ணிப்போம். இப்போ இருக்க பிரைஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிது பெட்டரா இருக்கு பிரமல் ஃபார்மா கம்பெனியை. ஸோ ஓவராலா இதெல்லாம் தான் இன்னைக்கான அந்த ஸ்டாக்ஸ் உங்களோட குவேட் கொஸ்டின்ஸா வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து நம்ம இந்த PUC ஸ்டாக்ஸை எதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ வந்து சந்திப்போம். பாய்.